வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இதை டக்குன்னு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூனு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நார்மல் தோசை பதத்துக்கு இல்லாமல் நம்ம ரவா தோசை பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். அப்படியே இந்த தோசை மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. நான் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாம். இந்த தோசை நம்ம ஓரத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு போகணும். நடுவுலேருந்து ஆரம்பித்து போனீங்கன்னா சரியாக வராது ஊற்றுறதுக்கு. இப்போ மேலே கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோசை மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம தோசையை எப்படி ஊற்றுறோங்கிறத பொறுத்து தான் இந்த கிறிஸ்பியாக வரும். நம்ம ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஊற்றுனா கிறிஸ்பியாக வரும். நம்ம நடுவில் ஆரம்பித்து மொத்தமாக ஊற்றிட்டோம்னா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வராது. இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. ஏன்னா மல்லித்தலைலாம் அடியில் போயிடும். இப்போ இதே மாதிரி நல்லா ஓரத்துலேருந்து சுற்றி ஊற்றி நடுவில் கொண்டு வரணும். இந்த மாதிரியே ஊற்றுங்க, நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துட்டோம். இப்போ வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. வீட்டில் ஒரு 3 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு தக்காளி தோசை ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது டிஃபனாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.